வணக்கம் அன்புக்குரிய நேயர்களுக்கு. நான் உங்கள் கரு ஜெயக்கண்ணன், கவிஞர், எழுத்தாளர். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜெனிதா பப்ளிகேஷன்ஸ் சார்பால் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய படைப்புகளான பெரிய வானம் கவிதை தொகுப்பும் அவளும் நானும் சிறுகதையில் தொகுப்பும் உங்கள் முன்பு அறிமுகம் செய்ய விளைகிறேன். பெரிய வானம் இது உங்களுக்கு கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பு 52 கவிதைகள் அடங்கிய ஒரு நூல். இந்த கவிதை நூல் ஜெனிதா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறது. இதில் உள்ள கவிதைகள் அனைத்தும் வெகுஜன இதழ்களிலும் மற்றும் மின் இதழ்களிலும் வெளிவந்த பரிசு பெற்ற கவிதைகள். இந்த கவிதைகளை 52 தலைப்புகளில் உள்ளடக்கியிருக்கிறது. இந்த நூலின் கட்டணமாக விற்பனை தொகையாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பது ரூபாய் 150. இது குறித்து ஜெனிதா பப்ளிகேஷன்ஸ் தொடர்பில் நீங்கள் கண்டுகொள்ளலாம். என்னுடைய கவிதைகளை பெரிய வானம் என்ற இந்த கவிதை தொகுப்பு என்னுடைய 4வது கவிதை தொகுப்பு. இந்த 52 கவிதைகளும் பார்த்துட்டிங்கன்னா பட்டாம்பூச்சி, தமிழ் தடாகம், படைப்பு மற்றும் ஏராளமான முகநூல் குழுமங்களிலும் கவி தடாகம், அதே போல் பார்த்திங்கன்னா கவி மாடம், இன்னும் சொல்லப்போனால் தமிழ் தடாகம் மின்னிதழ் ஆகிய அனைத்து மின்னிதழ்களிலும் வந்த கவிதைகள். இந்த கவிதைகளுடைய மிகச்சிறப்பு என்னென்னா, உங்களுக்கு ஒரு சொல் என்று பார்த்திங்கன்னா எதுகை மௌனின்னு ஆரம்பித்தா அதே எழுத்தில் ஆரம்பித்து முடியக்கூடிய கவிதையாக இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டிற்கு பெரிய வானம் கவிதை தொகுப்பு. இதில் பார்த்திங்கன்னா முதல் கவிதையாக இடம்பெற்றிருப்பது நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து என்பதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கவிதை. இந்த கவிதையில் பார்த்திங்கன்னா செம்மொழியென பிறந்தவளே செந்தமிழை செவ்வழி வணக்கம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த கவிதை என்பது செந்தமிழில் கவி எழுத செங்காந்தல் விரல் எடுத்து செந்தாமரை விழிகள் தொடுத்து செம்மாதுளை இதழ்களாலே செஞ்சாந்து குழம்பெடுத்து செம்மாந்து நிற்பவளே செந்தூர நிறத்தினாலே செந்தாளை மடல் உடலினாலே செவ்வாழைத்தண்டு கால்களிலே செஞ்சோலையென நிற்பவளே செந்தணலின் கனலினிலே செந்தழலாய் நிற்பவளே சிரிப்பவளே செங்கரும்பின் இனிமையோடு செங்கழனி வயல்களிலே செஞ்சேற்றில் குலைபவளே செங்குழல் இசையினிலே செங்குருவியென சிலிர்ப்பவளே செம்பருத்தி மலர்களிலே செவ்வரளி கலந்தது போல் செம்புலப்பெயர் நீர் போல செங்குருதி என கலந்தவளே செம்மூதாய் பூச்சியெல்லாம் செம்மண்ணில் சிதறியோட செங்கதிரின் ஒளியெல்லாம் செஞ்சுடர் போல் ஒளிர்ந்திடவே செங்கலிலில் ஒளியுடனே செம்மொழியின் சிறப்புடனே செம்மையுடன் சீர் மிகுந்தவளே செங்கடலல் அலைகளிலே செம்மீனாய் நீந்தியவள் செங்கால் நாரைகள் போல் செம்பனங்கலங்காய் ஆனவள் செங்காற்று வீசுகையில் செங்கொடியாய் எழுபவளே செம்பவள அழகுடனே செவ்விளனி சுவையுடனே செங்கோல் கம்பீரத்துடனே செம்பருந்தாய் சிறகடித்தாய் செஞ்சோற்று கடன் போல செவ்வடியில் வீழ்ந்து விட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்முடைய செம்மொழி தமிழுக்கு நான் வழங்கியிருக்கக்கூடிய அந்த செவ்வணக்கம். இது போன்ற கவிதைகள் 52 கவிதைகள் உள்ளன. இதில் உங்களுக்கு முத்தாய்ப்பான கவிதையாக நான் நினைப்பதும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பல இடங்களிலிருந்து எனக்கு மிகப்பெரிய பாராட்டை வழங்கியதுமான ஒரு சிறிய கவிதையை உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த கவிதை பார்த்திங்கன்னா திடீர் மாற்றங்கள். இந்த கவிதையுடைய மிகப்பெரிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதாவது கடந்த வாரம் வரையிலும் மேடம் என்று மரியாதை தந்த கடைக்காரர், பால்காரர், பேப்பர்காரர், வாட்டர் கேன் போடுவோர் என்று பலரும் பார்த்தவுடன் காரணமின்றி பல்விழிக்கிறார்கள். எப்போதும் தங்கச்சிமா என்று வாஞ்சையோடு அன்பு காட்டும் கணவனின் நட்புகளில் சிலர் கவனமாக அந்த வார்த்தைகளை தவிர்த்து விடுகின்றனர். எங்களுக்கு நீயும் இன்னொரு பொண்ணுதாமா என்று சொல்லும் அக்கம் பக்கத்து வீடுகளின் பெரிய மனிதர்கள் இப்போதெல்லாம் ஷார்ட்ஸ் டிஷர்ட் போட்டுக்கொண்டு என் எதிரில் வலுக்கட்டாய சிரிப்புடன் அடிக்கடி வளைய வருகிறார்கள். எதிர்ப்படும் நேரங்களில் எல்லாம் ஹாய் அக்கா என்று உற்சாகமாக கை காட்டும் அறிமுகமான ஏரியா டீனேஜ் பையன்களுக்கு என்னவாயிற்றோ தெரியவில்லை. இப்போதெல்லாம் கண்களில் ஒருவித கள்ளத்தனத்தோடு கடந்து போகிறார்கள். எல்லாம் மாறி போய்விட்டது. என்னவன் என்னை திடீரென்று கைவிட்டு காலமான இந்த கொஞ்ச நாட்களில் ஆண்கள் அனைவரும் நல்லவர்கள்தான். நமக்கான ஆண் நம்மோடு இருக்கும் வரை வாழ்க சமுதாயம். இப்படிக்கு கணவனை சமீபத்தில் பறிகொடுத்து கண்ணீரோடு வாழும் உங்கள் வீட்டு பெண் ஒருத்தி. இது பார்த்திங்கன்னா இந்த கவிதை பெண் கவிஞர்கள், குறிப்பாக கவிதாயினிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இந்த கவிதை ஒரு பெண்களுடைய பார்வையிலிருந்து நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்று மிகப்பெரிய பாராட்டுதல் எனக்கு வாங்கி தந்தது. இது போன்ற பல கவிதைகளை நீங்கள் பெரிய வானம் கவிதை தொகுப்பில் படிக்கலாம். நூல் வேண்டுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்பது ஜெனிதா பப்ளிகேஷன்ஸ், கொளத்தூர், சென்னை. முகவரி எண்
93 82 16 67, அதாவது 9382176687 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த நூல் வந்து பார்த்திங்கன்னா அவளும் நானும். இந்த நூல் பார்த்திங்கன்னா 10 சிறுகதைகளை உள்ளடக்கியது. 10 சிறுகதைகளும் பல்வேறு தளங்களில் பரிசு பெற்ற சிறுகதைகள். இதோடைய தலைப்பு வந்து அவளும் நானும். இந்த கதையினுடைய ஒட்டுமொத்தமாக சிறுகதைகளாக உள்ளடக்கியது. இதனுடைய விற்பனை தொகை கட்டணமாக இருப்பது 200 ரூபாய். இதையும் ஜெனிதா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனையும் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ளலாம். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா 10 சிறுகதைகள்னா 10 சிறுகதைகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும், அதாவது ஒரு வரலாற்று ஆவணங்களைப் போல உள்ளடக்கியது. குறிப்பாக இந்த கதைகளில் வரக்கூடிய ஒரு கதையை தந்தையின் தோழி என்ற ஒரு கதை இருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடல் தாண்டி ஒரு காதல், மௌனியின் காதல் என்று ஒரு கதை இருக்கிறது. என் இனிய தோழி, மரமல்லி, இது போன்ற 10 சிறுகதைகள். இந்த 10 சிறுகதைகளும் மின்னிதழ்கள், முகநூல் குழுமங்கள் அனைத்திலும் பரிசு பெற்றிருக்கின்றன. இந்த சிறுகதை தொகுப்பும் உங்களுக்கு வேண்டுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9382176687 ஜெனிதா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டுள்ளது. இந்த 2 நூல்களும் சேர்ந்து வாங்கக்கூடியவர்களுக்கு ரூபாய் 300 சலுகை விலையாக வழங்கப்படுகிறது. இந்த 2 நூல்களும் கிடைக்கும் இடம் ஜெனிதா பப்ளிகேஷன்ஸ், பிளாட் நம்பர் 23, சுப்பிரமணிய நகர் 1வது தெரு, டீச்சர்ஸ் காலனி, கொளத்தூர், சென்னை 99. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான உங்களுக்கு புத்தக காட்சியிலும் அறம் பதிப்பகத்தின் அரங்கில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.